கடந்த பிப்ரவரி 21 சாதி இறுக்கம் நிறைந்த மதுரை மண்ணில ஒரு பண்பாட்டு பெருவிழாவை தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்கின்ற பெயரில முன்னெடுத்து சாதி கடந்து மதம் கடந்து மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கின்ற முழக்கத்தை மீண்டும் முன்வைத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு பெரிய வரலாறு படைக்கும் நோக்கத்தோடு வரலாற்று சிறப்புமிக்க தமுக்க மைதானத்தில கடந்த பிப்ரவரி 21 மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகம் நடத்தவிருந்த அந்த பெருவிழா சில காரணங்களால் அனுமதி மறுக்கப்பட்டு அது வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளபடியே பியூரோகிரசி என்று சொல்லுவார்கள். அதிகார மையத்திற்குள்ளே சாதியம் புகுந்திருக்கிறது, சனாதனம் புகுந்திருக்கிறது. RSS சங் பரிவார் உள்ளிட்ட அந்த இயக்கங்களை வலு சேர்க்கின்ற பல்வேறு அதிகார மையங்கள் இன்றைக்கு காவல்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் இருக்கிறார்கள் என்பதை அந்த நிகழ்வு எங்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனாலும் தொடர்ந்து மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் இதனை விடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டினார்கள். அவர்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் சார்பில என்னை போன்ற தோழர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உயர்நீதிமன்றத்தில நீதிபதியிடம் முறையிட்டு இன்று அனுமதி வாங்கி இந்த மகத்தான மார்ச் 7 நாளைய தினம் உலக மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய உலகமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளுக்கு முதல் நாளாக சாதி கடந்து மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டும் சனநாயகம் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான கொள்கையை ஒரு மாபெரும் வரலாற்று பெருநிகழ்வை மதுரையிலே திட்டமிட்டவாறு அதே தமுக்க மைதானத்தில இன்றைக்கு தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்கின்ற பெயரில ஒரு மாநாடு கூட நடத்தி காட்டிய மக்கள் அதிகார கழகத்திற்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்திற்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் சார்பில நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.